பள்ளியூரில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சந்தை. நாங்கள் காலையிலேருந்து கோயிலுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகி வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்க அப்பா வந்து சத்தமே இல்லாமல் ஆள் சைலண்ட்டாக போய் சந்தையில் போய் இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ காய்கறி, லீவு, அப்போ என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக அவியல் தான். அவியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே காய்கறியை வந்து கழுவி நறுக்குவோம். சிலர் வந்து நறுக்கிட்டு கழுவுவாங்க. இப்போ வந்து நறுக்கிறதுக்கு அருவாமனை இப்போ அடியில் ஒரு கவர் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தரை ஃபுல்லாக குப்பை ஆகாது. ஈஸியாக நம்ம எடுக்கவும் செஞ்சிடலாம். அவியலுக்கு சாம்பாருக்கு தனித்தனியாக வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அவியல் வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ உட்காந்து பொறுமையாக நம்ம சமைச்சிட்ருக்க முடியாது. ஸ்பீடாகவும் செய்யணும், அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்னா இப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அடுப்பில் வைக்கல, சும்மா கீழே குக்கரில் வந்து வச்சு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பில் தூக்கி வைக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து இப்போ கேரட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக உள்ள காய், அந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடியில் போட்டுக்கணும். அடியில் வந்து இப்போ வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அடியில் போட்டுக்கணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் கூட அடியில் போட்டுக்கலாம். நம்ம வந்து மேலே வந்து என்ன போடணும் அப்படின்னா தண்ணிக்காய், பச்சை காய்கறிகள் அதெல்லாம் அப்படி வந்து போடணும். இப்போ அவியல் வந்து நம்ம 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து நல்ல குலைவாக வந்து வைப்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு காயும் அப்படியே உதிரியாக இருக்கிற மாதிரி ஒத்தையாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து அந்த ஒரு காயும் தனித்தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ லீவில் வீட்டில் சமைக்கிறோம், அப்புறம் எப்படிங்க நம்மளை வந்து நிம்மதியாக சமைக்க விடுவாங்க? என் பையன் வந்துட்டான், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ அவியலுக்கு வந்து நீங்கள் காய் வந்து எல்லாமே ஒரே சைஸில் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு காயும் நீளமாக எப்படி ஒன்று போல் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சின்ன கிளாஸுக்கு ஒரு அரை கிளாஸ் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ வந்து காயிலேருந்து கண்டிப்பாக தண்ணி விடும், அதனால் அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து மாங்காய் போட்டிருக்கேன், அதனால் வந்து புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கிறேன். புளித்தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம அவியலுக்கு இன்னொரு சைடு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வந்து பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம். இப்போ வந்து எனக்கு பச்சை கலரில் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், இல்லை வெள்ளையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க மஞ்சப்பொடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே பச்சையாக தான் அவியல் வைப்போம், அதனால் நாங்கள் வந்து மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இதை குறைன்னு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அவியலுக்கு தேங்காய் நல்லா புது தேங்காவாக உடச்சி ஃப்ரெஷ்ஷாக திருவி சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அவியல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறைன்னு அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதுக்குள்ளேயும் நமக்கு வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணோம்ல, தண்ணி வந்து கொஞ்சம் வற்றிருக்கும், ஃபுல்லாக வற்றக்கூடாது. கொஞ்சம் வற்றிருக்க ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அடியிலேருந்து எல்லா காயோட ஒட்டுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அழகாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்று போல் மட்டமாக அப்படி அமுக்கி வச்சிடணும், பொத்தி மூடி வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுதான் வந்து அவியலோட ஸ்பெஷல். அந்த அவியலோட டேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் அதிகமாக்கி கொடுக்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி மட்டமாக வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விட்டோம் அப்படின்னா நம்மளோட அவியல் ரெடி. இப்போ சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக உள்ள அவியல் ரெடி.
கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் என்னோடய அவியல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க் யூ.